என் தங்க பிள்ளையே, உனக்கு மட்டும் சொந்தமான இந்த வாராகியின் வாக்கை விட்டு விட்டு நீ தவித்து விடாதே. தவிக்கவும் நான் விடப்போவது இல்லை. உன்னை சாதாரணமாக நினைத்து விட்டேனோ என்றும் எண்ணுவதே கிடையாது. என் செல்ல பிள்ளை, நீ கடைக்கோடி மூக்கில் நின்று கொண்டு இருந்தாலும் அம்மா என்று அழைத்தாலே போதும். நீ கண்மூடி முழிப்பதற்குள் உன் கண் முன்னே சாட்சியாக நானே வந்து நிற்பேன். இது இந்த வாராகி உனக்கு கொடுக்கும் சத்தியம். நம்பிக்கையோடு என்னை தொட்டு உள்ளே அழைத்து விடு. உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் அற்புதத்தை நீ காணத்தான் போகிறாய். என் தங்க பிள்ளையே, இத்தனை நாட்களாக வரமாட்டாரோ என்று நினைத்து கொண்டிருந்த ஒருவர் உன்னை தேடி வருவது நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. காத்திருந்த நாட்கள் எல்லாம் இப்படித்தான் காத்திருக்க வேண்டுமோ? என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி அவ்வளவுதான், நான் எதற்காக வாழ வேண்டும் என்று ஒரு கட்டத்தில் உன் வாழ்க்கையை முடித்துவிடும் தருணத்தை நீ எட்டிவிட்டாய். ஆனால் அப்பொழுதும் காப்பாற்றியது யாரென்று நீ நினைத்தாய்? இந்த வாராகிதான். யார் ஒருவரின் மூலம் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நான் நடத்தி கொண்டு இருக்கின்றேன். அது உன் அன்புக்குரியவராக இருக்கலாம். நீயோ நினைக்கலாம், அவரின் மூலம்தான் என் வாழ்க்கையின் இவ்வளவு பெரிய திருப்பம் வந்து கொண்டு இருக்கின்றது என்று. நான் அவரை முழுமையாக நம்பியதற்கு எனக்கு பலன் கிடைத்து விட்டது என்று சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி இந்த வராகிதான் அவர்களை நான் உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்தி என் பிள்ளைகள் இனியும் கஷ்டப்படுவதை என்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை என்று அவர் சொன்னால் நீ நிச்சயமாக கேட்பாய் என்ற விதத்தில்தான் அவரை உன்னிடத்தில் நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். கடந்த கால வாழ்க்கையை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாதே. கலங்கிய மனதோடும் குழம்பிய மனதோடும் நீ அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றாய். இதற்கு தீர்வுதான் என்ன, இதற்கு வழிதான் என்ன என்று இந்த அம்மையை பார்த்து கேட்கிறாள். என் தங்கமே, இதற்கு ஒன்றே ஒன்றுதான் நான் பதில் கொடுக்கப் போகிறேன். கடந்து போகின்ற வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பேரை சந்தித்து இருக்கலாம். அதில் வேண்டியவர், தெரிந்தவர், தெரியாதவர், வேண்டாதவர் என்று பல தலைமுறைகளோடு நாம் வாழ்ந்து வந்து இருக்கின்றலாம். ஆனால் அத்தனை பேரும் நம் மனதிற்கு நெருக்கமானவர்களாக இருக்க முடியாது. அதே சமயத்தில் இவர்களை ஏன் சந்தித்தோம் என்று கூட நினைத்திருப்போம். அதையும் தாண்டி இவர்களை நாம் சந்தித்தது நம் வாழ்க்கையின் புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று கூட நினைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட உறவைத்தான் என் பிள்ளைகள் அங்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, இதோ உன் பூர்வ ஜென்ம புண்ணியம் உனக்கு பலன் கொடுக்க வந்து விட்டது. நீ நினைத்து பார்த்திடாத அதிசயத்தை நான் உனக்கு தரத்தான் போகிறேன். கனவிலும் வந்து உனக்கு மிக பெரும் நான் மாற்றத்தை தந்து, எது நடந்தால், எந்த வழியில் நீ பயணித்தால் உன் வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்வதற்கு இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். நீ இவரை சந்திக்க மாட்டோமா என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அவரை சந்திப்பதற்கான அச்சாரத்தை போடுவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் பொழுது நீ மனதில் சிறிதளவேனும் தளர்ந்து விடாதே. என் வெற்றி வாகை சூடும் என் பிள்ளையாக இருக்கும் பொழுது அது நடந்து விடுமோ, இது நடந்து விடுமோ என்று எண்ணி கொள்ளாதே. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் பிள்ளைகளின் கரத்தை கரம் பெற்று இருப்பது இந்த வாராகிதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைதானே. நான் எப்படியாயினும் உனக்கான வழிக்கு தீர்வு சொல்லத்தான் போகிறேன். தடைகள் வந்து விட்டதே, கிரகம் சரியில்லையே, ஜாதகம் சரியில்லையே, கட்டமைப்பு சரியில்லையே என்று நீ தொழிலும் அங்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். உன் பிணியினாலும் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். இனி இந்த சூழ்நிலையில் என்னால் எழுந்திருக்கவே முடியாதோ என்று ஒரு கட்டத்திற்கு வந்து விட்டாய். என் தங்கமே, ஒன்றை புரிந்து கொள். வாழவே வழியில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த வராகியின் கடைக்கண் பார்வை உன் மீது பட்டாலே போதும், நீ விஸ்வரூபம் எடுத்து பெரிய ஆலமரத்தை போல் அங்கு உனக்கான வாழ்க்கை படரத்தான் போகிறது. அப்படித்தான் என் பிள்ளைகளின் வாழ்க்கையும் நான் மலர வைக்க வந்து விட்டேன். வெற்று வழியாக வெயிலில் நடந்து கொண்டிருந்த என் பிள்ளைகளின் பாதை அங்கு பாலைவனமாக இருந்தது.
இப்பொழுது அந்த பாலைவனத்தை கடந்து வந்து விட்டாய். தாகத்திற்கு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை அந்த இடத்தில். அந்த அளவுக்கு உன் பிரச்சனைகளின் வலிமை அதிகமாக இருந்து கொண்டிருந்தது. உனக்கான மலர்களை தூவி புல்வெளியில் அழகாக காத்து கொண்டு இருக்கின்றேன் இந்த வராகி தாயானவள் என்பதை நீ மறந்து விடாதே. அதற்கு நீ அந்த பாலைவனத்தை கடந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழல் இருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று எண்ணுகிறாய்? காலத்தின் விதியிலிருந்து இங்கு யாருதான் தப்பித்து கொள்ள முடியும்? காலமும் நேரமும் யாருக்காகவும் இங்கு நிற்கப் போவதில்லை. ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மாற்றத்தின் சூழலில் நமக்கான வாழ்க்கை மட்டும் நமக்கு கிடைத்து விடுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. என் தங்க பிள்ளையே, உன் அத்தனை சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவதற்குத்தான் இந்த வராகி அன்னை நான் வந்து இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா காரியத்திலும் உனக்கு துணையாக இந்த தாய் இருக்கும் பொழுது உன்னை தேடி உனக்கானவர் நிச்சயமாக வரத்தான் போகிறார். வருவார் என்ற நம்பிக்கையோடு அடுத்தடுத்த காரியத்தை செயல்படுத்தி கொண்டே இரு. வெற்றிக்கான தருணத்திற்கு என் பிள்ளைகள் காத்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நான் சரிவர செயல்படுத்த மாட்டேனா? இதோ உனக்கு வேண்டியதை மட்டுமல்ல, உனக்கு எது தேவையானதோ அதையும் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நிச்சயமாக நீ வெற்றி கொள்வாய். உன் மனதில் மாற்றத்தை முதலில் ஏற்றுக்கொள்ள அங்கு தயாராக இரு. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை சரிவர புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று நினைக்காதே. உன் வாழ்க்கைக்கான தேவையை நான் உனக்கென்று உறுதிப்படுத்த அங்கு வந்து இருக்கும் பொழுது கஷ்டமும் நஷ்டமும் உன்னை தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் செதுக்கி கொண்டிருக்கிறது என்று நினைத்துக்கொள். வெறும் கல்லாக இருந்தால் அந்த கல்லுக்கு ஏது மதிப்பு என் தங்கமே? அந்த கல்லை அந்த சிற்பம் செதுக்குபவர் செதுக்கி கொண்டால் மட்டும்தான் அந்த சிற்பத்தை பார்க்க முடியும். அதுவரை அதன் கல்லாகத்தான் இருக்கும். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் தேவையற்ற பாகங்களை நான் எடுத்து விட்டேன். தேவையற்ற பாகம் என்றவுடனே பயந்து விடாதே. அந்த தேவையற்ற பாகம் என்பது தேவையற்ற பிரச்சனைகள், உன் தேவையில்லாத சில விஷயங்கள், உன் மனதிலே இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள், உன்னை சுற்றி நடக்கும் சூட்சுமங்கள், உன்னை சுற்றி நடக்கும் வன்மங்கள் என்று எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைகளை எப்படியெல்லாம் எந்த முறையில் எல்லாம் ஜெயிக்க வைக்க முடியுமோ அதற்கு உன்னோடு சேர்ந்து நான் பயணித்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன். தனிமையின் போராட்டம் எப்பொழுதுதான் முழுமை பெறும் என்று யோசிக்கிறாய்? இது நாள் வரையிலும் நான் கடந்து வந்து கொண்டு இருக்கின்றேன், இன்னுமா என் பிரச்சனை தீரவில்லை என்று சிந்திக்காதே. சில பேருக்கு முதல் பக்கத்திலே அதற்கான விடை கிடைத்துவிடும். சில பேருக்கு போக போக தெரியும். சில பேருக்கு கடைசி அத்தியாயத்தில் கூட இருக்கும். அப்படித்தான் என் பிள்ளைகளை நான் உனக்கான விஷயத்தில் தேடி வந்து இருக்கின்றேன். எதுவென்று நீயே தீர்க்கமாக முடிவெடுத்துக்கொள். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். ஓம் வராகி தாயே போற்றி.